காலையில் எந்திரிக்க நேரமாயிடுச்சா? சமைக்கிறதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கா? என்ன செய்கிறதுன்னு பதட்டமாக இருக்கா? கவலையை விடுங்க. 10 நிமிஷத்தில் இந்த சோயா கீமா ஃப்ரையை பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சோயாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மணம் போனதும் அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சோயாவை நல்லா பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான சோயா கீமா ஃப்ரை ரெடி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.